வணக்கம். நம்ம பாரத தேசத்துல இந்தியால எண்ணற்ற கோவில்கள் இருக்கு. ஆனா நம்ம சுற்றுலா அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே மைசூர் போகணும், கொடைக்கானல் போகணும், தாஜ்மஹால் பார்க்கணும், இப்படிதான் நம்மளுடைய சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கு. ஆனா நம்ம தரிசிக்க வேண்டிய ஆச்சரியமூட்டக்கூடிய வியப்பூட்டக்கூடிய எண்ணற்ற கோவில்கள் நம்ம பாரத தேசத்துல இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா திருவரங்கத்திலேயே பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமானாகிய ரங்கநாதர் ஏழுமலையில தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து திருப்பங்களை தந்தருளும் திருவேங்கடத்தான், பூமியை காத்தருளும் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகர், தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் நாங்குநேரி தோட்டாத்ரிநாதனையும், முக்தியை தரும் முக்திநாத் கோவிலையும், பாவங்களை போக்கும் புஷ்பகரம், பத்ரிநாத், நைமிசாரண்யம் என இந்த புண்ணிய கஷேத்திரங்களில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கமும் ஆசையும் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுல ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய கோவிலின் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தை பத்தி சொன்னாலே அங்க நிறைய ஆச்சரியங்கள் நடக்குது, நிறைய அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். அப்படி என்ன இந்த கோவில்ல நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜரா அப்படிங்கிற ஒரு வேடனால அம்பு பட்டு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுக்கிறாரு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த பூரி, அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி நகரத்தை ஆண்டு வந்த இந்திரத்யுமன் அப்படிங்கிற மன்னனினுடைய கனவுல போய் நாளைக்கு கடல்ல மிதந்து வரக்கூடிய ஒரு பொருளை வச்சு சிலை செதுக்கி எனக்கு கோவில் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி கடல்ல எந்திரிச்சு போய் பார்த்தா கடல்ல ஒரு மரக்கட்டை மிதந்து வந்தது. சரி, இந்த பொருளாதான் இருக்கும்னு எடுத்துட்டு போய் மன்னர் இதை கிருஷ்ண பரமாத்மா சிலையா வடிக்க சொல்லி கொடுக்கிறாரு. தச்சர்கள் வராங்க. ஆனா தச்சர்கள் எல்லாம் உளியை வைத்து செதுக்க ஆரம்பிக்கும் போது உளிய தட்டணும் இல்லையா? அப்படி உளியால குத்துறப்போ உளிதான் உடைந்து போகுதே தவிர அந்த மரம் எதுவுமே ஆகல. எப்பேற்பட்ட தச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, எவ்வளவு பேர் பார்த்தும் அதை ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே இந்த சமயத்துல கிருஷ்ண பரமாத்மாவே என்ன பண்றாரு, ஒரு தச்சன் ரூபத்துல போய் இந்த வேலைய நான் 21 நாள்ல செஞ்சு தரேன், ஆனா எனக்கு ஒரு தனி அறை வேணும், யாரும் இந்த அறைய எட்டி பார்க்க கூடாது, நான் தனியா தான் இந்த வேலையை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னனும் இதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு தனி அறை ஏற்பாடு செய்து இந்த தச்சன் கிட்ட இந்த மரக்கட்டைய ஒப்படைக்கிறாங்க. இந்த மரக்கட்டைய ஒரு சிலையா செதுக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுது, இந்த தச்சருக்கு கொடுக்கறாங்க. இந்த தச்சரும் என்ன பண்றாரு, 15 நாட்கள் பயங்கரமான ஒலி சத்தம் அந்த அறையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்த மன்னர் ரொம்ப தீவிரமா வேலை நடக்குது போல அப்படின்னு வியப்புலேயே இருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா எதிர்பார்ப்போட இருக்காரு. ஆனா 15 நாளுக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்ல, எந்த ஒரு சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருந்ததை உணர்ந்த மன்னர் அந்த அறையினுடைய கதவை திறந்து பார்க்கிறாரு. உடனே கோபம் வந்த அந்த தச்சர் ரொம்ப ஆக்ரோஷமா கோபப்பட்டு என்ன சொல்றாரு, நான் தான் கதவை என்ன ஆனாலும் திறக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ பாதியிலே திறந்ததுனால இந்த சிலை பாதியிலேயே போயிடுச்சு. இது செயல் பெறாமையே, முழுமை பெறாமையே பாதியிலேயே இந்த செதுக்கிற வேலை நின்றுடுச்சு. அதனால இனிமேல் உன்னோட ஊர்ல செதுக்கிற தெய்வ சிலைகள் எல்லாமே இப்படிதான் அரைகுறையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மன்னருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப திகைச்சு போய் பயந்து போய் அலறி அழுது அந்த தச்சருடைய காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் இப்படி நடக்காது, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இப்படி ஒரு சாபம் கொடுக்காதீங்க அப்படின்னு வேண்டுறாரு. உடனே இந்த மன்னரினுடைய இந்த அழுகுரலை கேட்டு கிருஷ்ண பரமாத்மாவே தன்னுடைய அசரீரியால என்ன சொல்றாரு, இப்படியே பிரதிஷ்டை செய், எந்த குறையும் இல்லை, இதுதான் இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு அப்படிங்கிற அசரீரி ஒளியில சொல்றாரு. உடனே மன்னர் பலராமர், கிருஷ்ணர், சுபத்திரை இந்த 3 தெய்வங்களை அப்படியே வடித்து அப்படியே அதற்கு கோவில் அமைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஊர் பகுதியில நிறைய கோவில்கள் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் இந்த கோவில் மட்டும் அப்படியே இருந்தது. சுற்றி வந்த கோவில்கள் எல்லாம் கடலால மூழ்கப்பட்டுச்சு, கடல் அழிச்சிருச்சு. இந்த கோவிலை மட்டும் எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இந்த கோவிலினுடைய சீரமைப்பு பணி நடைபெற்று இப்போ இருக்கிற பூரி ஜெகநாதர் ஆலயம் அமைக்கப்பெறுது. இதற்கு முழுமையான ஒரு உருவம் கிடையாது.
இதற்கு முழுமையான ஒரு வடிவம் கிடையாது. ஒரு மரக்கட்டை நிற்பது போல இருக்கும், கை கால்கள் இருக்காது. கண்கள் ஏதோ ஒரு வண்ண வடிவத்துல 2 கண்களை வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். இந்த கோவிலை யார் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம். 1135ஆம் ஆண்டு அனந்தவர்மனால துவக்கப்பட்ட இந்த கோவில் கிட்டத்தட்ட 1200வது வருடம் அவரது பேரன் வனங்காபி மாதேவ் அப்படிங்கிறவரால முடிக்கப்பெறுது. இந்த கோவில் இப்போ இருக்கக்கூடிய கோவில் அமைப்பை கொண்டது. இந்த கோவில் அந்த ஆண்டு கட்டப்பட்டது. இதனுடைய சிறப்புகள் என்ன, அதிசயங்கள் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு ராமாயணத்துல இருந்த ராமபிரானும் மகாபாரதத்துல பாண்டவர்களும் வழிபட்டதாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு. அதோட என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோவில்ல இங்க சமைக்கக்கூடிய பிரசாதங்கள் தான் சிறப்பு. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு இந்த கோவில்ல உணவு பதார்த்தங்கள் சமைக்கப்படுது. கிட்டத்தட்ட 300 சமையல்காரர்களும் 600 உதவியாளர்களும் இந்த சமையல் பணிக்கு மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தியா இருக்கும். அதோடு இல்லாம விசேஷ நாட்கள், பண்டிகை நாட்கள்ல ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கும் இந்த கோவில்ல உணவுகள் தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 56 வகையான பதார்த்தங்கள் சமைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சமைக்கிற இடத்துல இருந்து இறைவனுக்கு கொண்டு போய், அதாவது அந்த ஜெகநாதர் கிட்ட கொண்டு போற வரைக்கும் அந்த உணவுல இருந்து எந்த வாசனையும் வராதாம். ஆனா அந்த உணவை நிவேதனம் செய்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு விநியோகம் செய்யறதுக்காக ஆனந்த் பசார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்களாம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த உணவினுடைய மனம் அந்த ஊரையே தூக்குற அளவுக்கு வீசும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க 5 பானைகளை ஒன்றின் மேல் ஒன்றா அடுக்கி வைத்து சமைப்பாங்க. அப்படி சமைக்கும் போது அடியில இருக்கிற சோறு தானே முதல்ல வேகணும். ஆனா மேல இருக்கக்கூடிய 5வது பானையில இருக்கக்கூடிய பதார்த்தம் தான் முதல்ல வெந்து போகுது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள் இத ரொம்ப ஆச்சரியமா வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பல திருவிழாக்கள் நடைபெறுது. இந்த விழாக்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய 9 நாட்கள் தேரோட்ட திருவிழா தான். இந்த தேரோட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த தேரோட்டம் எப்படி நிகழ்து அப்படின்னா, 45 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்ட மரக்கட்டைகளை வைத்து ஆண்டுதோறும் புதிய தேர் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. முதல் தேர்ல 16 சக்கரத்தோட முதல்ல கிருஷ்ண பரமாத்மா பூரி ஜெகநாதர் வராரு. அதுக்கு பின்னாடி 14 சக்கரத்தோட அந்த தேர்ல பலராமர் வராரு. பின்னாடிதான் 12 சக்கரங்கள் கொண்ட தேர்ல சுபத்ரா தேவி வராங்க. இப்படி இந்த தேர் வரக்கூடிய இந்த ரத்தின வீதியை அந்த ஊரினுடைய அரசர் தங்க துடைப்பத்தால பெருக்கிட்டே போகணும், சுத்தம் செய்துகிட்டே போகணும் அப்படிங்கிறதும் ஒரு வழிபாட்டு முறையா அங்க இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இங்க சமைக்கக்கூடிய உணவு பண்டங்கள் தயாரித்த பிறகு அந்த பானைகள்ல உடைச்சு போட்டுருவாங்களாம். மீண்டும் அடுத்த நாள் புதிய பானைகளை வைத்துதான் அங்க உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல செய்யக்கூடிய எந்த ஒரு பிரசாதமும் பற்றாமலும் போவது கிடையாது, மீந்து போவதும் கிடையாது. செய்கிற அளவு அன்னைக்கு தீர்ந்தே போயிரும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள் நமக்கு சொல்றாங்க. அதோட நம்ம வாழ்க்கையில காசி, ராமேஸ்வரம் இந்த தலத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரியான ஆச்சரியமூட்டும் திருத்தலங்களையும் வாழ்வில் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமா போய் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு திருத்தலமாக இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒடிசாவில் அமைந்திருக்கு. இப்போ மக்கள் பராமரிப்பு அதிகரித்ததுனால, மக்களினுடைய போக்குவரத்து அதிகரித்ததுனால இந்த ஊர்கோவில் ரொம்ப புலனமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு ரொம்ப பெரிய கோவிலா, பிரம்மாண்ட கோவிலா காட்சியளிக்குது. நிச்சயம் பக்தர்கள் தாராளமா சென்று ரொம்ப நிதானமா அந்த கோவில்ல வழிபட்டுட்டு வரலாம். ஏராளமான பக்தர்கள் தினம்தோறும் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா அந்த கோவில போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கோவில்ல பூரி ஜெகநாதரை வழிபடுறது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா, நல்ல நிலைமைக்கு உயரணும் அப்படிங்கிற வேண்டுதலையும் மனசுல நிறைவேற்றிக்கிட்டு உன்னை பார்க்கக்கூடிய நாளை அமைத்து கொடு அப்படின்னு தினம்தோறும் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமா ஜெகநாதர் நம்மளை அழைப்பார். நிச்சயம் அவரை சென்று தரிசனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.